தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் அளித்த பதில்களை காணலாம். நீட் தேர்வை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். நீதிபதி ஏ.கே. ராஜன் குழு பரிந்துரையின்படி நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர், நீட் தேர்வு அமலான பிறகு மருத்துவ படிப்பு கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக போய்விட்டது என்றார். இதனால் நீட் தேர்வை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தே தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2017ஆம் ஆண்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வை ஒன்றிய அரசு கட்டாயமாக்கிய பின்பு இந்த நிலை முற்றிலும் மாறி மருத்துவ படிப்பு என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியாகிவிட்டது. பயிற்சி வகுப்புகளுக்கு செல்ல முடியாத கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் இந்த தேர்வில் வெல்ல இயலாது. அது மட்டுமல்ல, கிராமப்புற பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீட் நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே அதனை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். மத்திய அரசு கோரிய கேள்விகள் அனைத்துக்கும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், போட்டித் தேர்வுகளால் மாணவர்கள் நிலை குலைந்துள்ளதாக கூறினார். நீட் தேர்வு தொடர்பான தமிழ்நாட்டின் எதிர்ப்பு குரல் தற்போது நாடு முழுவதும் ஒலிக்க தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையில் உள்ள நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் தேர்வை கைவிடும் வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டுவர வேண்டும் என சட்டமன்றம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு ஆளுநரால் அனுப்பப்பட்டு இது குறித்து ஒன்றிய அரசால் கோரப்பட்ட அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய பதில் வழங்கியுள்ள நிலையிலும் இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வின் போது அரங்கேறியுள்ள சம்பவங்கள் போட்டித் தேர்வுகளின் மீது நமது மாணவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையே நிலைகுலைய செய்துள்ளன. நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்டமன்றத்திற்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழகத்திற்கு நீட் விலக்க கோரி முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.